சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, திரு மாநில தலைவர் அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்களை வந்து தட்டி கொடுத்து நீங்க போய் நின்னு பேசுங்க அப்படின்லாம் செய்றாரு. இது வழக்கம் தானே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இதுல தான் ஒரு விஷயமே இருக்குது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சமீப காலமா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்லயும் சரி, இல்ல ஈரோடுலயும் சரி, எங்க போய் இருந்தாலும் அவருடைய வீட்டில் இருந்தாலும் சரி, பிரஸ் மீட் கொடுக்கும்போது வந்து பெருசா வந்து அவர் பின்னாடி வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் வந்து பெருசா வந்து நிக்க மாட்டாங்க. இது வழக்கம் தான். ஒரு புது தலைவர் வந்துட்டுனா அவங்க பின்னாடி தான் போவாங்க. காலையில அவர் கிளம்பும்போது அங்க ஒரு கூட்டம் நிற்கும், அங்க இருந்து அப்படியே போவாங்க. இது வந்து வழக்கம் தான். ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து பின்னாடி பெருசா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இது இயல்பு தானப்பா அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அமர் பிரசாத் ரெட்டிங்கிறவர் வந்து எல்லாருக்குமே தெரியும். பாஜகவில் வந்து கொஞ்சம் அவ்வப்போது வந்து அவரோட முகம் தெரியும். கொஞ்சம் பேசாரோ இல்லையோ நிப்பாப்ல. அவர் வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் கூட எதுலையுமே பார்த்துருக்க இப்போ ஒரு 4 நாளாக பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இப்போ 4 நாளாக இருக்கிறாங்க. இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களால வந்து பாஜகவுக்கு ஓட்டு வாங்க முடியல. ஓட்டு வாங்க பிரச்சாரம் பண்ண தெரியலங்கிறது வந்து இதுல இருந்து தெரிய வருது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இங்க கதை வந்து அண்ணாமலை இல்லாமல் ஒன்றும் நகராது அப்படின்ட்டு. ஏன்னா பல்வேறு விமர்சனங்கள் ஆக்டிவாக செயல்பட முடியல. ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட அந்த தேர்தல் பிரச்சார வாகனத்தில் ஏறி நின்றுக்கிட்டு பேசும்போது இந்த எல்லாமே ஸ்கிரிப்ட் தான், எழுதி கொடுத்தா பேச அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஒரு தலைவர் சொல்லுங்க, ஒரு தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் அமைதியாகவே இருப்பார், சைலண்டாக செயல்படுவார். அவரை நான் குறை சொல்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள். இன்னொரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய 64 சீட் வச்சு கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லவே வேண்டாம் எந்த அளவுக்கு செயல்படுறாருன்னு. அப்போ மித்த எல்லா கட்சியிலையும் வந்து ஆக்டிவாக செயல்பட அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் சொல்லவே வேண்டாம் ஸ்கிரிப்ட். இப்படி ஸ்கிரிப்டை வச்சே பேசுறாங்க. யார் ஒருவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது டான் அடிக்கிறது தைரியமா இப்படிதான். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து இதை தான் விரும்புறாங்க. நீங்க என்னதான் சொல்லலாம், ஒரு பேசியே வந்து இதெல்லாம் வந்து கதைக்காவாது, தமிழ்நாட்டு அரசியல் இப்படிதான் பேசின ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்லைன்ல கூட அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா ஓடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பல பேர், நான் ஓப்பனா வெளிப்படையா சொல்ல முடியும், பல பேர் இன்னைக்கு அண்ணாமலை எவ்வளோ பரவாயில்லை, இதுக்கு நீங்க அன்னைக்கெல்லாம் பேசுனீங்களே, அன்னைக்கு பேசின வாயிலாம் எங்க? அப்போ தெரியுது இதை வந்து நல்லா பச்சையா சொல்லணும்னா செருப்படி பட்டு வாங்கின மாதிரி தான் வந்து தமிழக பாஜக வந்து நல்லா உணர்ந்திருக்கு. இனி வந்து தொடர்ந்து செயல்படுவார் அண்ணாமலை அவர்கள், செயல்படுவார். இவங்களுக்கு வந்து என்னன்னா ஓட்டு வேணும், அண்ணாமலையால் கிடைக்கக்கூடிய ஓட்டு வேணும். ஆனால் அண்ணாமலை வேண்டாங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்தாங்க. பெருசாலாம் விமர்சிக்க வேண்டாம், அவரை அப்படியே சைலண்டா விடுங்க, மக்கள் மறந்துடுவாங்க, அவரா வந்து கட்சை விட்டு போயிடுவாரு, இல்லை அவரா போட்டு இப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் இந்த தமிழக பாஜகவும் சரி, மத்திய பாஜக அது எனக்கு தெரியாது, பட் தமிழக பாஜக இப்படிதான் செயல்பட்டுச்சு. இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அவங்களால அப்படியே அதை சரி அதை செயல்படுத்த வச்சிடலாம், நம்மளால முடியும் அப்படின்னு பிரயாணம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் வேகலை. இதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பேசி இப்போ மாதிரி இந்த அமர் பிரசாத் ரெட்டியில் அண்ணாமலைக்கு பின்னாடி நிற்பார், அடிக்கடி பார்க்கலாம். இனிமேல் பார்ப்பீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எப்படி இதுக்கு முன்னக்கூட்டி செயல்பட்டாங்க நான் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களே வந்து வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு தான் தட்டி கொடுத்து பேச வைக்கிறாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. ஒன்று நீங்கள் இந்த ஓட்டு வந்தாச்சு, அதாவது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி 4 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலத்துக்கு முன்னக்கூட்டிலாம் வந்து பெருசாக வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா தலைவர் அப்பவுமே வந்து எதிர்கட்சியாக செயல்பட்டார். எந்த அளவுக்கு அடி கொடுத்த ஒரே தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தேர்தல் பூத் கமிட்டியில் பாஜகவுடைய பூத் கமிட்டியில் அண்ணாமலை அவர்கள் இல்லை. கேட்டால் இந்த பாஜகவுக்கு சொம்பு தூக்குறவங்க எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வாய்க்கெல்லாம் என்ன சொன்னதுன்னா, அவர் வெளிநாட்டில் இருப்ப நீங்க ஏங்க வேற தலைவரே இல்லைங்க, நீங்க அண்ணாமலை சொல்றீங்க, இப்படிலாம் பேசினாங்க. நான் பல பேர் சொல்ல முடியும். இந்த பேசின வாய் இன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு திரும்பவும் வந்து சைலண்டா வேற வழி இல்லை, போய் தான் அவனுங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவர் வெளிநாட்டில் போயிருப்பாரு, வெளிநாட்டு கூட போயிருக்கலாம்ல, வேற எங்கேயாவது போயிருக்கலாம், வேற ஏதாவது ஸ்டேட்டில் இருப்பார், வேற ஏதாவது வேலை இருக்கும். ஒரு வேலையும் கிடையாது அவருக்கு, ஒரு வேலையும் இல்லை, இங்கே தான் தமிழ்நாட்டில் இருந்தார். அன்னைக்கு நீங்கள் பேசுறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை பேசி நழுப்பி எப்படி பதில் கொடுக்கணுமோ அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சீங்க. இன்னைக்கு வந்து அப்படியே எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. திரும்பவும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இன்னும் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுப்பார். இது வந்து காலத்தின் கட்டாயம், இது தேவை. வலுவான பேசக்கூடிய செயல்படக்கூடிய தலைவர் இல்லைன்னு கேட்டால் இல்லை, அப்படிதான் அதை சொல்லணும். 64 சீட் வச்சுக்க எடப்பாடி பழனிசாமி என்ன பேசிட்டாரு, அது நமக்கு பேச தேவையில்லை. ஏன்னா அது அவங்க கட்சி, இருந்துட்டு போங்க. கூட்டணியில் பாஜக இருக்குது. அப்போ பாஜக ரோல் என்ன, பிளே என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு கூட்டணி நாளைக்கு தனிச்சு கூட நிற்கலாம், அப்போ எப்படி செயல்படலாம், அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வேணும். இதை நல்லா உணர்ந்துருக்கிறாங்க. அதை உணர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரியான செயல்கள் வந்து நடக்குது. எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களும் சரி, அவங்களும் சரி, முதல்ல வந்து அண்ணாமலைக்காண்டியே ஓடிச்சு, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படி அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து தம்பிகள் பல பேர் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்குது அப்படிதான் சொல்லணும். இதை சொல்லணும்னா அப்படி தான். அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா இருக்குது. எந்த அளவுக்கு அப்படிலாம் எப்படி பேசுனாங்க, வாய் கூசாமல் பேசுனாங்க. அண்ணாமலை முகத்தை கருப்பாக்கி வச்சுக்கிட்டு பல்வேறு விமர்சனம். ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க, போனால் போட்டு நீங்களாம் ஏன் ஒரு ஆளை வளர்த்து விடுறீங்க, மீடியா அவங்களாம் எங்கே போனீங்க? இன்றைக்கி அப்படியே வந்து
இதுக்கு அண்ணாமலை இருந்தால் எவ்வளோ பரவாயில்லை. அப்படியே தமிழிலே வச்சு போடுறாங்க. அண்ணாமலை ஃபோட்டோ வச்சாதான் உங்களுக்கு ஓடுது. அந்த நிலைமை உருவாயிருக்கு. எனவே இன்னும் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் செயல்படுவார்கள். இவர்கள் என்ன நினைச்சாங்களோ தமிழக பாஜக இருக்கிற தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர்கள், ஏன் முதல் கட்ட தலைவர்கள் அவங்க அண்ணாமலைக்கு அடுத்த இதில் சொல்ல வரேன். அவர் தான் எப்பவும் தமிழகத்தின் முதல் தலைவர். ஏன்னா இது வேற வழி கிடையாது. இது இப்படி தான் செயல்பட்டாகணும். சரி நீங்களாவது செயல்பட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா அவரை குறை சொல்ல முடியாது. ஆனால் அது அரசியல் இடத்துல எடுபடாது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனவே இது நன்கு உணர்ந்த பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய ஐயா அமித்ஷா அவர்களையும் சரி, இதை புரிஞ்சுக்கிட்டு தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. இனி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுப்பார். ஏன்னா அவரே சொல்லிட்டார் அடுத்த மாதத்துலேருந்து நான் தொடர்ச்சியாக பேசுவேன்னுட்டு. அதை நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் புத்துணர்ச்சி பெற்ற ஒரு பாஜக செயல்படும், ஆக்டிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.